எங்க பாண்டியம் எங்க? குட் மார்னிங் மக்களே. மார்னிங். ஆமாம், அதிகாலை அதிசயமாக எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கோம். அதிகாலை 5:30 மணி. ஆமாம், 5:30 மணி. மதுரைக்கு போகிறோம். இந்த மதுரை ட்ரிப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரிப்பு. கார் ஓட்டிட்டு வீடியோ விளாக் எடுக்காரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஆமாம், பக்கத்தில் விஜய் ப்ரோ தான் வண்டி ஓட்டுறாரு, நாங்கள் ஓட்டலை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேப்பில் வந்து இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம். இதில் நானும் இந்திரஜா முதல் தடவை ட்ரெயினில் போகிறோம். ஆமாம், அதே மாதிரி நட்சத்திரனுக்கும் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ராவல் இது. எஸ், ஆமாம். ஸோ அதனால் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா ட்ரெயின் வந்து எனக்கு ரொம்ப அழுத்து போன ஒரு விஷயம். அது எதுக்கு எப்படின்றத நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தனால எப்போ பாரு ட்ரெயினில் தான் போவோம். இப்போ நான் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டேன். எக்மோருக்கு வந்து ஓலா கேப் நான் புக் பண்ணிவிட்டு விஜய் ப்ரோ வந்துட்டாப்பில். ஆனால் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதனால் விரட்டி ஏதோ ஒரு ஞானக்கண் திருஷ்டி திறந்து இவர் வந்து ட்ரெயின் டிக்கெட் என்ன ஆச்சுன்னு செக் பண்ணுறதுக்காக திறந்தப்போ இதெல்லாம் தாம்பரத்தில் போட்டிருக்கு, நம்ம எங்கூர் தான் போட்டு பார்த்தா ஓ ஸ்டேஷனே நம்மளுக்கு தாம்பரம் தான் கொடுத்துருக்கீங்களா. அப்புறம் ஓலா கேப் ஏறி அண்ணே நீ வண்டி எடுத்தே டைம் ஆகுது சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணோம். இப்போ நாங்கள் அறக்க பறக்க வந்து நாங்கள் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போய் பிடிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். பயந்துரியா வந்தோம், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாச்சு. ஆமாம், இப்போ கொஞ்சம் பயம் குறைஞ்சிருச்சு. தேங்க்யூ விஜய் ப்ரோ. பெரிய தாம்பரம். எஸ், நீண்ட நாட்களுக்கு பிறகு எனக்கு ட்ரெயின் ட்ராவலாக ஒரு ஜாலியாக இருக்குது. ஏன்னா இப்போ ப்ரோக்ராம் டான்ஸ் ப்ரோக்ராமு அம்மா போட போனது இப்போ வந்து நம்ம ஒரு தாயாக போகும்போது ஒரு வித்தியாசம். நாங்கள் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு பேசுவோம்ப்பா. ஆமாம், ஃபைனலி வந்து அமர்ந்தாச்சு. தம்பிக்குடி டேய் இருக்கான். டேய் தம்பிக்குடி இங்கே பாடுறா. ஆஃபீஸ் ஒரு ட்ரெயின் ஜேர்னி. ஆமாம், ஸோ எங்கள் அப்பா ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்னால சின்ன வயசுலேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் எங்கே போகணுன்னாலும் தாத்தா வந்து ட்ரெயினில் தான் கூப்பிட்டு போகிறது. கடைசியாக வந்து சூடியூரில் தான் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார். அப்புறம் இறந்த பிறகும் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு ட்ரெயின் ஜேர்னி. அப்புறம் அம்மாவுக்கு மட்டும்தான் பாஸு. ஸோ அதனால் அது அம்மா மட்டும் தான் வந்து போகிறது. அப்புறம் நான் ரொம்ப நாளாக ட்ரெயினை வந்து விட்டுட்டேன். குறைஞ்சி இப்போ நான் எப்படியும் ஒரு 8 வருஷம் மேலே இருக்கும், 8-10 வருஷம் இருக்கும் நான் ட்ரெயினில் போய். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி தான் அது ஆஃப்டர் இந்திரஜா கல்யாணம் லவ் இதுக்கப்புறம் ட்ரெயின் ஜேர்னியே கிடையாது. ஃப்ளைட் போயிட்டோம், கார் போயாச்சு, பைக் போயாச்சு, ட்ரெயின் நாங்கள் போனதே இல்லை. ஏன்னா எங்களுக்கும் தெரியல. ஆமாம், இட்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஜேர்னி. அதே மாதிரி நட்சத்திரம் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஜேர்னி. கேட்ட போய்யா குட்டி பிள்ளை சின்ன பிள்ளை. ஆனால் ட்ரெயின் ஜேர்னி போய் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. காலேஜ் 3rd இயர் வரைக்கும் போனேன். ஏன்னா ப்ரோக்ராம்ஸ் போனேன். ஆமாம், மாமா கூட தெரியும், மாமா கூட ட்ராப் பண்ணிட்டேன். நம்ம வந்து உடுப்பிலாம் ட்ரெயினில் தான். ஆமாம், ட்ரெயின் போனோம், நான் வந்து இறக்கி விட்டேன். அதனால் ஞாபகம் இருக்குது எனக்கு. வந்து நல்ல ட்ரெயின் ஜேர்னினா என்னென்னா மோஸ்ட்லி அம்மாவோட தான் இருக்கும். ஏன்னா ட்ரெயினை புக் பண்ணுவோம், கிளம்புவோம். அதே மாதிரி டேடியோட மதுரையில் ட்ரெயின் வந்து செம்ம மெமரபுளாக இருக்கும். ஏன்னா மதுரை வந்தோன்னா சுல்தான் பாய் கடையில் ரிட்டர்ன் பண்ணும்போது பரோட்டா கொத்து பரோட்டா வாங்கிட்டனால நான் அழுவேன். எனக்கு அதுதான் வேணும்னு மதுரையிலேருந்து பார்ப்போம். பாண்டியன் நைட் 9 மணிக்கு கிளம்ப, கரெக்டாக 9:50. அப்போ எனக்கு அதை வாங்கிட்டு ட்ரெயினில் உட்காந்து சாப்பிட்டு தூங்கினா தான் எனக்கு தூக்கம் வராது. அப்பர் பர்த்தில் தான் நான் தூங்குவேன், லோயரில் தான் படுக்கிறேன். அதனால் அது ஒரு நல்ல மெமரி. அதுக்கப்புறம் அம்மாவோட நிறைய ட்ரெயின் ட்ராவல் அம்மா தான். அதுக்கப்புறம் இப்போ நட்சத்திரம் மதர் ட்ராவல் நான் ஒரு தாயாக போகும்போது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நல்லா தான் சிரிக்கிறார், நல்லா தான் இருக்கு. ஹலோ மக்களே, ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். அது ஜாலி மூடு. ஆமாம், அவருக்கான சேரு செர்லாக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் என்னென்னா 9th பிளாட்ஃபார்மு C1 கோச் நம்பர் இருக்கிறதே கடைசி பிளாட்ஃபார்மு, கடைசி கோச்சு. நடந்து நொந்துட்டோம். ஆமாம், 2 பேருமே. தம்பி பிள்ளை வண்டி கிளம்பிடுச்சு. குகைக்குள்ளே போகுது. அப்படியா? அதில் ஒரு சின்ன பாலம். அவனுக்கு தெரியாதுல, குகைன்னு சொன்னால் நம்பிடுவேன். பிரேமத்திற்கு குழந்தை. நாங்கள் நியூஸ் பேப்பர் படிப்போம். என்னம்மா? நியூஸ் பேப்பர் படிப்போம். அவர் ஆல்ரெடி படிச்சிட்டாரா? படிச்சிட்டாரா?
நட்சத்திரம் படிச்சிட்டாரா? காலைல வெள்ளன இருந்துச்சுன்னா செம்மையான தூக்கம். நட்சத்திரம் தூங்கிட்டார். ஸோ பிளாக் காஃபி டைம். இட்ஸ் டிஃபரெண்ட் டைம். ஆமாம், நான் வந்து நான்வெஜ்ஜு, அவங்க வந்து வெஜ்ஜு. எனக்கு இட்லி, பொங்கல், தக்காளி பொங்கல், தக்காளி தொக்கு, சாம்பார், உளுந்து வடை. சூப்பர். எனக்கு வந்து பிரெட் ஆம்லேட்டு, அப்புறம் கட்லெட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, கேக்கு. ஸோ அந்த மாதிரி. நட்சத்திரம் என்னன்னு தெரியுங்களா? அவங்க ஃபேன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் இருக்கான் இதில் வந்து ஒரு 5-6 இது முன்னாடி தள்ளி இருக்கான். அவன் அங்கே போயிருக்கான். தம்பி பிள்ளை, தம்பி பையா, என்னடி என்னடி எங்க இருக்கீங்க? இனிமேல் தம் பிடிக்க மாட்டாரான். அல்வா வருது முக்கியம். கொஞ்சம் பாட்டிலாம் சாப்பிடட்டும், சாப்பிடட்டும். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னோமே தம்பியை வாங்கி அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஆமாம். ஸோ கிரேட் சோல் சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட சந்திப்பு சூப்பராக இருந்துச்சு. என்னடா ரொம்ப மாதிரி கமர்ஷியலாக ஏதோ கார்பரேட் மாதிரி இருக்கே தேஜாஸு, ஒரு இந்த ரயில் பயண ஸ்நேகிதம் அப்படின்னு ஒன்று இல்லாமல் இருக்கே நினச்சோம். பட் இந்த ஒரு விஷயம் கிடச்சிச்சு. அது நட்சத்திரனால. ஆமாம். மாமாவும் தூங்கிட்டாரு. சார் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு தூங்குவார். ஏன்னா வந்து தூங்குறது தெரியக்கூடாதான், அதனால் கண்ணாடி போட்டு தான் தூங்குவார் தலைவர். அதான் சாப்பிட்டாரு, அதனால் தூங்குறாரு. சரிப்பா. இங்கே இன்னொரு ஒரு குட்டி ஆளுக்கு தூக்கம் வருது. அவரும் தூங்கிட்டாருன்னா நானும் தூங்கிடுவேன். 3 பேரும் கொஞ்ச நேரம் தூங்கிடலாம். ஹாய் ஹாய் அபு. திருச்சி தாண்டதுமே எங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து சீட்டு ஆமாம், அதாவது படுத்து விளாண்டுட்டு வர்றாரு. ஒரு ஹாப்பி மோட் ஆகிட்டாரு. ஆமாம், ஹாப்பி மோட் ஆகிட்டீங்களா? எஸ். தூங்கிட்டாங்க. இங்க பாரு. ஹேய் ஹேய். ட்ரெயின்ல வந்தியாடி? நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல வர முன்னாடி அப்படி தோறணும். எவன் தங்கறான்? எங்க வந்தீங்க? எங்க வர அப்பதான் வரேன். எங்க தாத்தா ஸ்டேஷன் மாஸ்டர். நாங்க மதுரை வந்துட்டோம். கதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு மாமா. மதுரை வந்துட்டோம். அப்பதான் ரிசீவ் பண்ண வந்துட்டேன். கார்த்தியெல்லாம் அப்பப்போ கிராங்கியா கத்துனா, அப்புறம் அழுதியா, அப்புறம் தூங்கிட்டான். அப்படியே மாறி மாறி ஒரு விஷயமா பண்ணிட்டு இருந்தான். ஆமா, ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு. எங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். கார்த்தி இத்தனை நாள் வந்திருக்கானே, ஒரு நாள் கூட வந்து ரிசீவ் பண்ணதில்லை. என் பேரை வர்றியானொன்னு ஐயோ என் பேரே ட்ரெயின் வருது. கூடல் நகர் கிராசிங் எப்போ இல்லாமல் இன்னைக்கு கூடல் நகர் கிராசிங் எல்லாம் போடணுமா? மடி தங்கப்பட்டு வாங்க. ஆயிரம் நாள் அந்த மதுரை சந்திப்புன்னு அந்த போர்டை பார்க்கும்போது அப்படியே ஒரு ஆனந்தமே வருதப்பா. காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆயிட்டு போறீங்க. வர காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆயிட்டு போறீங்க நீங்க.
இதுக்கப்புறம் பாருங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆனால் அவனு சேர்ந்து நீ சுற்றுறது இல்லை நிறையா இருக்கும். அப்போ நானும் நீ தான் அதே எப்படி உன்னை விட்டு போவோம். போய் தான் பாருங்களேன் அப்பட பிள்ளைங்க. வீட்டுக்கு வெற்றிகரமாக வந்து விட்டோம். சரியான பசி. வரும்போது சொல்லியாச்சு பசிக்குது சாப்பாடு ரெடி பண்ணிங்க அப்படின்ட்டு. ஆயால் இப்போ சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் காரசாரமாக மீன் குழம்பு. குழம்பு மீன், வறுவல் மீன். ஆமாம், சங்கரா மீன் பொரித்து. இது வந்து ஊளி மீன். என்னம்மா ஊளி மீன் குழம்பு. சாப்பிடுங்கள். இல்லைக்கா நல்லாக்கு நல்ல காரசாரமாக அடித்து வெளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறோம். ஆமாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டாதான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.